ராகவ் வந்து அபிகிட்ட வந்து நீ மோசமானவ, நீ வந்து என் மாமா கூட கட்டி பிடிச்சது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் சொல்கிறத நம்புங்க, அப்படிலாம் நான் கிடையாது, உங்கள் மாமா தான் மோசமானவர், நான் சொல்கிறேங்க கேளுங்க அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அதை கேட்க மாட்டேங்கிறாரு. உனக்கு எங்கள் மாமாவுக்கு நிச்சயம் ஆனது உண்மை தானே அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்றாங்க. அப்போது எல்லாமே நடந்ததெல்லாம் உண்மை தானே, என் அக்காவை நீ நம்ப வச்சு ஏமாத்திருக்க, என் குடும்பத்தையே நாசம் பண்ண பார்த்துருக்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, அதனால தான் இப்போ வரைக்கும் உன்னை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. சொல்லி பார்க்குறாங்க. அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்னை நம்பவே மாட்டேங்கலாம் கேட்குறேன், உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அபி வந்து வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, 6 மாதம் வரைக்கும் நான் உங்கள் கூட இருக்கேன், அந்த 6 மாதத்தில் நான் நல்லவன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நிரூபிப்பேன், அது வரைக்கும் வந்து நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என் அக்காக்காக நான் உன்னை பொறுத்துக்கிறேன், ஆனால் 6 மாதம் கழிச்சு நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிடுறாரு. அடுத்து வந்து அபி யோசிக்கிறாங்க, எப்படியாவது இந்த 6 மாதத்தில் இவர் என் மேலே வச்சு இந்த காதலை நான் எடுத்துகிட்டு வரணும் வெளியே, அதே மாதிரி வந்து இவருக்கு நான் யாருன்னு சொல்லிட்டு உண்மையை வந்து புரிய வைக்கணும், முருகா நீ தான் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வேண்டிக்கிறாங்க. அடுத்து வந்து அபி என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க, ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து ராகவ் வந்து அப்படியே தண்ணியில் விழுந்து அப்படியே காப்பாற்றினதால அவருக்கு ஃபுல்லாகவே நனைஞ்சு ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அதை பார்க்குற அபி என்ன பண்ணுறாங்க, ஏங்க உங்களுக்கு நல்லா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, இப்போ ஆவி பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. நீ ஒன்றே அக்கறை எங்கள் மேலே காட்ட வேணாம், நான் ஆவியெல்லாம் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தும்பிகிட்டே இருக்காரு. அதை பார்த்து அபி வந்து ஏங்க தும்பிகிட்டே இருக்கீங்க, சொன்னால் கேளுங்க, நீங்கள் வாங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தும்மல் வருது, நான் தும்புறேன், வேலையை பாருன்றாரு. இல்லை நீங்கள் ரொம்ப தும்புறீங்க, சொன்னால் கேளுங்க, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே நான் கேட்க மாட்டேன் அப்படின்றாரு. உடனே வந்து அஞ்சலி அக்கா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே வந்து ஐயோ எதுக்கு இப்போ அக்காவை கூப்பிட்ற அப்படின்னோடனே, ஆமாம் அவங்கள கூப்பிட்டா தானே வேலை ஆகும், அவங்கள கூப்பிட்டா தான் நீங்கள் அடங்குவீங்க அப்படின்னோடனே, என்ன அபி இவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து ஆவி பிடிக்கணும்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற, அவள் தான் சொல்கிறாள் கேள்றா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நான் கேட்க முடியாது அப்படின்றாரு. மறுபடியும் கூப்பிடுவான்னு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்போ நான் ஆவி பிடிக்கணும் அவ்வளோ தான் நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராரு. அப்போ சுடுதண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதிலே வந்து என்ன பண்ணுறாங்க, மஞ்சள் போட்டுட்டு ஆவி பிடிக்கிறதுக்காக வைக்கிறாங்க. போர்வை வந்து மூடுறாங்க. அப்போ வந்து ஆவி பிடிக்கிறாங்க. உள்ளவே வந்து அபியும் இருக்காங்க அந்த ஆவி அந்த போர்வைக்குள்ள. அப்போ வந்து அபி வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நல்லா வந்து உங்களோட சுவாசத்தை அதில் காட்டுங்க அப்படின்றாங்க. அப்படியே மூச்சு காட்டுற வந்து இழுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி இழுக்கிறாரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அப்படியே வந்து ராகவே பார்த்துட்ருக்காங்க. சின்ன குழந்தை மாதிரி எவ்வளோ அழகாக வந்து ப்ரீத் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. சரி பொறுமையாக பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஐ லவ் யூங்க அப்படின்றாங்க. அப்படியே உடனே பொறுமையாக இருக்க, நீ என்ன சொன்ன அப்படின்னோடனே, நான் ஒன்றும் சொல்ல, இல்லை நீ எதுவும் சொன்ன அப்படின்றாரு. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலப்பா அப்படின்றாங்க. அடுத்து வந்து சரி போதும் நான் போகிறேன் அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் இழுக்கலாம்ல அப்படின்னோடனே, எனக்கு கூட இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீ என் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பயங்கரமாக நடிக்கிற, ஆனால் எனக்கு தெரியாத உன்னோட அக்கறை என்னன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. என்னங்க நீங்கள் எது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் சின்ன ஹெல்ப் தானே, நீங்கள் தானே சொன்னீங்க என்னை சக மனுஷியாக பார்த்து தான் நான் வந்து தண்ணியில் விழுந்ததை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நானும் நீங்கள் ஒரு சக மனுஷனாக பார்த்து தான் உங்களுக்கு ஜலதோஷம் இருக்கிறது நான் இப்படி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இது ஒரு தப்பாங்க, நீங்கள் பண்ணால் கரெக்டு, அதுவே நான் பண்ணால் வேணும்னு பண்ணுற மாதிரி அப்படி தானே அப்படின்றாங்க. அப்பா உங்ககிட்ட பேச முடியுமா, எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே யோசிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசை நான் மாற்றுவேன், கூடிய சீக்கிரம் வந்து அந்த பழைய வந்து அன்பை நான் வெளியே எடுத்துகிட்டு வருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, முரளி செம்ம டென்ஷனாக இருக்காரு. மறுபடியும் வந்து அபி வந்துட்டாலே வீட்டுக்கு, எப்படியாவது வந்து அபியராகவும் பிரிக்கிற வந்து போகிற பிளான் எல்லாமே வந்து சொதப்பதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இது முடியுது.